ஆஹ் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நம்ம ஸ்ரீகிருஷ்ணாபுரம்ங்கிற பகுதி, நம்ம அமராவதி விலைக்கு போகக்கூடிய குமாரபுரம் தோப்பூர் உட்பட்ட குமாரபுரம் தோப்பூருக்கு உட்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்லீகலா ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு பில்டிங் ஒரு 10 நாள் இருக்கும், அதுக்குள்ளாடியே வந்து ஒரு பில்டிங் இல்லீகலா எந்தவித அனுமதியும் பெறாம கட்டி ஹாலோ பிளாக் நடத்துறதுக்கு அப்படின்னு கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்ல இன்னைக்கு காலையில எந்தவித அனுமதியும் இல்லாம டாஸ்மார்க் வாகனம் வந்து சரக்கு ஏத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு இல்லீகலா வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி உள்ள வாகனத்தோட வந்திருக்காங்க. காவல்துறையும் இதுக்கு உடந்தையா கூடவே அந்த வாகனத்துக்கு கூட வந்திருக்குது, மதுபானத்துக்கு கூட. நம்ம ஊர்ல உள்ளவங்க மக்கள் மருங்கூர்ல குமாரபுரம் தோப்பூர்ல உள்ள மக்கள் ஊர் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு அந்த சுற்றுவட்டார மக்களுக்கு தெரிஞ்சு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த வண்டியை சிறைபிடித்து நாங்க யாரும் அந்த இடத்துல இறக்க விடாம தடுத்திருந்தாங்க எல்லாருமே. அந்த பயங்கரமான ஆர்குமெண்ட் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாருடைய ஒத்துழைப்போட அந்த வாகனத்தை நாங்க திருப்பி அனுப்பியிருக்கிறோம். பஞ்சாயத்து அனுமதியோடையும் கலெக்டர் அனுமதியோடையும் தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த டாஸ்மார்க் ஊழியர் அவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னாரு. ஆனா அந்த பஞ்சாயத்துல வந்து நாங்க எல்லாருமே ஊர் மக்கள் அந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் வந்து கேட்கும்போது எந்தவித அனுமதியும் அந்த இடத்துக்கு வழங்கவில்லை பில்டிங் கட்டுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு முக்கியமா மருங்கூருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு முக்கிய கோயில். இது வந்து நம்ம மாநிலம் மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களும் இருந்து அனைத்து ஏகப்பட்ட பக்தர்கள், இது வந்து முக்கியமான ஒரு திருத்தலம். சூரசம்ஹாரம் வந்து இங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திருவிழாவா நடைபெறும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கிய பகுதி.